மோடஸ் அப்புறம் திருட்டு பயிலுங்க, கொள்ளை அடிக்கிற பயிலு, உங்க எம்மோ எல்லாம் நல்லா இருக்கிறது தெரியும். இது திருட்டு திமுகவுடைய எம்மோ, ஸ்டாலினுடைய எம்மோ, சந்தேகமே கிடையாது. இந்த வீடியோவை இதுல எடப்பாடி விவரமா எம்ஜிஆர் போட்டோவும் போடல, ஜெயலலிதா போட்டோவும் போடல, இவர் போட்டோ. இவருக்கு பாருங்க, எம்ஜிஆர் அளவுக்கு பெரிய ஆண்டு, எம்ஜிஆர் ஜெயலலிதா அளவுக்கு கால் தூசி. உங்களுக்கு வரி வருமானம் இல்லையா? யாராச்சும் இப்படி போய் பிச்சை கேட்டு இருக்காங்களா? ஸ்டாலின் கேட்ட மாதிரி மத்திய அரசாங்கத்துல ஜெயலலிதா இருந்தாங்க, மத்திய அரசு எதிர்த்து தான் இருந்தாங்க. யார்கிட்ட உங்களை மாதிரி கையெழுதி பிச்சை கேட்கிறீங்க? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் என்ன செய்திகள், என்ன செய்தி அலசல் அப்படிங்கிறத பற்றிய ஒரு கண்ணோட்டம். என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் செய்தி, விஜய்க்கு கொலை மிரட்டல், பின்னணியில் யார்? அதுதான் முதல் செய்தி. விஜய்க்கு மிரட்டல் விட்டுருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் மார்ச் மாசத்துல இருந்து சுற்றுப்பயணம், தேர்தல் சுற்றுப்பயணம் போறேன் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார். அப்ப சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொன்ன உடனே யாருக்கு தோல்வி ஜுரம் வந்திருக்கும்? அவர் தான் குற்றவாளி. முதல்ல தோல்வி ஜுரம் வந்தது ஸ்டாலினுக்கு. அவர் பரந்தூருக்கு போறாரு, விமான நிலையத்துக்கு போறாருன்னு உடனே எத்தனை கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. கல்யாண மண்டபத்து உள்ளதான் பேசணும், 1 மணி நேரம் தான் பேசணும். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்டாலின் பயந்துகிட்டு இருக்கு. இப்ப ஸ்டாலினுக்கு சவால் விடக்கூடிய எதிர்கட்சிகள் இல்லை. பிஜேபியும் அதிமுகவும் 2 பிரிஞ்சு இருக்காங்க. அவங்க கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு கிடையாது. அண்ணாமலைக்கும் பழைய செல்வாக்கு இல்லை. எடப்பாடிக்கு அவர் திசை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். மற்ற கட்சிகள் எல்லாம் சிதறி கிடக்காங்க. அதனால ஸ்டாலினுக்கு என்ன தைரியம்னா, இவங்க எல்லாம் நம்மளை ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஏன்னா ஜனங்க பூரா காரி துப்புறாங்க. விட்டா ஒவ்வொருத்தரும் நம்மளை கேட்காத கேள்விக்கு அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் போற இடம்லாம் எங்க ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு அப்படியே கேட்டுட்டு வீடியோல போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆட்சி ரொம்ப கேவலமா இருக்குங்கிறது தான் எல்லாருடைய. அப்ப தோல்வியை விட்டது அவருக்கு. அதனால இந்த எதிர்கட்சியும் சரியில்லை, நம்ம ஏதோ பணத்தை கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்து ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையில இருக்காரு. அந்த நம்பிக்கையில அவருக்கு உடையிறதுக்கு காரணமே விஜய்னா பயப்படுறாரு. அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கும் மிரட்டல் வர்றாங்க. இந்த ஆடியோவை கேளு. கூடிய மாவட்ட செயலாளர்கள்ட்ட இருந்து நியூஸை வாங்கி தான் நான் சொல்றேன், பொய் கிடையாது. மார்ச் மாசம் தமிழ்நாடு முழுக்க அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்றான். நல்லா கவனிச்சுக்க. மார்ச் 2ல இருந்து மார்ச் 8க்குள்ள, சரியா? மார்ச் 2 இல்லைன்னா மார்ச் 8ஆம் தேதி, ஓகேவா? இந்த பீரியட் ஆஃப் டைமுக்குள்ள தான், அதாவது மார்ச் 15க்குள்ள அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் பண்றான். என்ன, இன்னைக்கு ஒரு மளிகை கடையில ஒரு முட்டையோட விலை 6 ரூபான்னு நினைக்கிறேன். 6 ரூபாயா 6 ரூபா 50 காசுன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் பண்ணாத, என்ன, மொத்தமா கூட்டு முனைச்சா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி அதுல எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஒரு பல லட்சம் ரூபாய்க்கு முட்டையா வாங்கிரும். என்ன குருளே? இது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதா ஒரு சேவை. என்ன, நாமக்கல் மாவட்டத்துல இந்த ரேட்டுக்கு எடுத்துருவோம். ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துட்டு, நாமக்கல் மாவட்டத்துல முட்டை ரொம்ப ஃபேமஸ். என்ன, நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கிறாங்க, பண்ணை இருக்கு. என்ன, அழிவு போன முட்டைனா அது ஒரு ரேஞ்சு 7 ரூபா வருது, அதுல 1.5 ரூபா தான் வரும். என்ன சொல்றேன்? ஒரு லாரியில மொத்தமா இறக்குற மாதிரி வச்சிடுறேன். அப்படியே நாமக்கல் மாவட்டத்துல, எப்பா நான் ஒரு 10 ஏடு எடுத்துக்கிறேன், எப்பா நான் ஒரு 10 ஏடு எடுத்துக்கிறேன், எல்லாரும் வாங்கி வச்சிங்க. வரும், பீஸ் அழகா வரும். வண்டி மேல பாடி தெரிகிற மாதிரி வரும். என்ன, சும்மா விடுற சொர்ரு சர்ரு 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 சர்ருன்னு இறங்கணும். பக்காளி மண்டையில அவன் தோப்பா வைக்கிறதுக்கு 4 நாள் ஆகணும். என்ன, T69 என்னன்றது அவன் மண்டையில ஆஃப் ஆயில் போட்டு காட்டிருங்க போதும். இந்த ஆடியோவை கேட்டீங்களா? யாரோ ஒருத்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? விஜய் வரும்போது முட்டையை வீசும். அதுவும் ஒரிஜினல் முட்டைன்னா 6 ரூபா விற்குமா, அழுகுற முட்டைன்னா 1.5 ரூபாய்க்கு கிடைக்குமா, அதை வாங்கி வீசும், அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் ரசிகர்களாம் அப்படின்னு பேசி அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இந்த மொல்ல மாதிரித்தனெல்லாம் உங்களை தவிர யாரும் பண்ண மாட்டேன். உங்க எம்மோ தான் எனக்கு தெரியுமாப்பா. கிரிமினல்ஸோட எம்மோ எல்லாம் தெரிஞ்சாருங்க.
மோடஸ் அப்புறம் திருட்டு பயிலுங்க, கொள்ளை அடிக்கிற பயிலு. உங்க எம்மோ எல்லாம் நல்லா எங்களுக்கு தெரியும். இது திருட்டு திமுகவுடைய எம்மோ, ஸ்டாலினுடைய எம்மோ, சந்தேகமே கிடையாது. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணது திமுகவுடைய ஐடிவிங்க, அது ரிலீஸ் பண்ணி இன்டர்நெட்ல போட்டது திமுக காரங்க, ஸ்டாலினுடைய ஆசியோட. ஏன்னா ஸ்டாலினுக்கு இப்படிலாம் யோசிக்க தெரியாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது. பின்னாடி இருந்து இயக்குறவங்க இந்த மாதிரி போடலாம். இதை பார்த்துட்டா விஜய் பயந்துகிட்டு சுற்றுப்பயணமா போக மாட்டாரு. சுற்றுப்பயணம் போனா மக்கள் வந்து திசை மாறிடுவாங்க. இப்போ ஓட்டு போடுறதுக்கு எதிர்கட்சி சரியில்லை நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லா பேரும் விஜய் பக்கம் போனா நம்ம கதை அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்குது இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை பத்தி என்னன்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த கூட்டம் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இல்லை, ஓங்கோலை சேர்ந்தவர்கள். எம்ஜிஆர் இருக்கும்போதே குழந்தை வீடு போட்டு அவரை மலையாளினோன்னா பாவீங்களா நீங்க ஓங்கோல்ல இருந்து வந்தவங்கன்னு நார அடிச்சாங்க. 1973 இது நடந்தது. அப்போ ஓங்கோல்ல இருந்து வந்த இந்த கூட்டம் தமிழ்நாட்டை இவங்க குடும்பத்துக்கு பட்டா போட்டுக்கணும்னு நினைக்கிறான். தமிழ்நாட்டை சேராதவன் தமிழ்நாட்டை இவனுக்கு பட்டா போட்டுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் ஆட்சிக்கு வர கூடாது. அப்படி ஆட்சிக்கு வந்தானா அவனை பயமுறுத்தணும். இதெல்லாம் அவங்க அப்பா காலத்துல இருந்து நடக்கிற விஷயம். 1972 எம்ஜிஆர் ஆட்சி அமைச்ச உடனே எவ்வளவு பயமுறுத்தல் விட்டார் தெரியுமா கருணாநிதி. ஆனா கருணாநிதியை பத்தி சொல்றேன் உங்களுக்கு, 1 நம்பர் தொடர்நடிக்கை. ஸ்டாலின் அதை விட தொடர்நடிக்கை, உதயநிதி அதை விட தொடர்நடிக்கை. இந்த குடும்பத்துக்கு வீரத்துக்கு சம்மந்தமே இல்லை. முதல் கோழைகள், ஆனால் கையில பூரா ரவுடி வச்சிருப்பான். ரவுடிகளை ஏவி விட்டு தான் அந்த கூட்டம் வந்து ஸ்பாட்ல வந்து நிக்க சொல்லுங்க தைரியமா. தைரியம்ங்கிறதே கிடையாது. கருணாநிதி 2001 அரெஸ்ட் பண்ணும்போது பெங்களூருக்கு பயந்து ஓடினாலுதான ஸ்டாலின். இந்த குடும்பத்தில யாருக்கும் தைரியம் இல்லை. ஆனா என்ன பண்றான், மற்றவங்களை தூண்டி விட்டு அடிக்கிறது, இது பண்றது, வன்முறை. இதெல்லாம் இந்த கூட்டம், திராவிட கூட்டம் தமிழ்நாட்டை இவங்க பட்டா போட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் வரக்கூடாது. எம்ஜிஆர் வரும்போது ஃபுல்லா வந்துகிட்டு பயமுறுத்தினாங்க. அப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, இப்ப பவுன்சர்னு இருக்கிற மாதிரி அப்ப எம்ஜிஆருக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தான். 10 பேரை சுத்தி வச்சிருந்தாரு, கிட்டக்க போக முடியல. 10 பேர் சுத்தி இருந்தான். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு யார் யார் பண உதவி செய்வாங்க, அதை இப்ப விஜய்க்கும் செய்வாங்க. விஜய்க்கு எங்கெங்கிருந்து பண உதவி கிடைக்குது அதை பார்ப்பான். சரி, இந்த நியூஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது, விஜயோட வீக் பாயிண்ட், விஜய் என்ன பண்ண போறாரு, இதுக்கெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கும்போது அதுக்கு தான் இந்த குரூப் யோசிச்சு இந்த லாட்டரி ஃப்ராடு ஆதவர்ஜுன், லாட்டரி ஃப்ராடு குடும்பத்தை சேர்ந்த ஆதவர்ஜுனை ஸ்லீப்பர் செல்லாக அவங்க உபயோகிக்க முடிவு பண்ணாங்க. இந்த ஆதவர்ஜுன் வந்து முதல்ல சபரீசனுக்கு வேண்டிய ஆள். அங்கிருந்து சண்டை போட்டு வந்தார். 300 கோடிக்கு மேலே வந்து இவருக்கு கொடுத்தாங்கன்னு செய்தி வந்திருக்கு திருமாவளவனுக்கு. அது எவ்வளோ கோடிங்கிறது இன்னும் சரியா நம்ப தகுந்தது இன்னும் வரல. திருமாவளவனுக்கு இதுதானே வேலை, அரசியலை வச்சு சம்பாதிக்கிறது. 300 கோடி வாங்கிக்கிட்டு திருமாவளவன் ஐடியா போடுறாரு. விஜய் வளர்ந்து வர்றாரு. அப்போ விஜய்க்கு ஒரு ஸ்லீப்பர் செட்டு தேவை. அப்போ திருமாவளவனா போய் ஸ்டாலின்ட்ட நம்ம ஆதவர்ஜுனை ஸ்லீப்பர் செல்லாக வச்சிடலாம், அங்கே அனுப்பலாம், அவர்கிட்ட விஜய்கிட்ட அனுப்பிட்டு அங்கே நடக்கிற அத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாவம் விஜய் அவருக்கு ஒன்றும் தெரியாது, இந்த மாதிரி அரசியல் இதெல்லாம் அவருக்கு நுணுக்கமெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி திமுகவால் உருவாக்கப்பட்ட ஸ்லீப்பர் செல்லு தான் இந்த ஆதவர்ஜுன். அவர் அங்கே போக சொல்ற மாதிரி போயிட்டாங்க. ஆதவர்ஜுன் உள்ள இருந்து இவருக்கு என்னென்ன குழி தோண்டணுமோ அத்தனையும் ஆதவர்ஜுன் தோண்டுவாரு விஜய்க்கு. அதுதான் அவங்களுடைய பிளான். அதே மாதிரி அங்கே விஜய் என்னென்ன பிளான் போடுறாரோ அத்தனையும் இங்கே வரும். ஸோ விஜய் நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டார். அவருக்கு சொல்றேன், ஆதவர்ஜுனை கூட வச்சுக்கிட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு குறிப்பாக ஆதவர்ஜுனுக்கு தெரியக்கூடாது. நம்புறீங்க எல்லாருமே வந்து இந்த கூட்டம் பூரா ஒரே குளத்தில், காமராஜர் சொன்னபடி ஒரே குளத்தில் ஊதிய மட்டை. இந்த திமுக, திருமாவளவன், இந்த ஆதவர்ஜுன், இதெல்லாம் ஆதவர்ஜுனு கொள்ளையடிச்சு, அதாவது ஃப்ராடு பண்ணி மோசடி பண்ணி சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுறதுக்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. திருமாவளவனும் இவங்களும் ஸ்டாலின் என்ன சொன்னாலும் செய்வாரு. அவர் உங்க சைடு வந்துட்டார். அதாவது இது அரசியலில் வந்து இந்த ஸ்லீப்பர் செல்லுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப அதிமுக இருக்கும்போது இவங்க சசிகலா தான் ஸ்லீப்பர் செல் கருணாநிதிக்கு, அவங்க குடும்பம் தான் ஸ்லீப்பர் செல் கருணாநிதிக்கு. ஏன்னா அவருக்கு தான் கல்யாணம் பண்ணி நடத்தினார். அதனாலதான் ஜெயலலிதா பேரை கெடுத்ததே இவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான். அதே மாதிரி எம்ஜிஆர் இருக்கும்போது வீரப்பன் தான் ஸ்லீப்பர் செல் டிஎம்கேக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்லீப்பர் செல் வைப்பான். அது மாதிரி இப்போ ஒரு ஸ்லீப்பர் செல் ஆதவர்ஜுனை வச்சிருக்கான். விஜய்கிட்ட இருந்து விஜய் செய்யற அத்தனையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால இப்ப வந்து விஜயை பிரச்சாரத்துக்கு விட்டா பயம் வரும், நம்ம காலி ஆயிடுமோ அப்படிங்கிறதுக்காக
அவர் பிரச்சாரத்துக்கு போகாமல் இருக்க இந்த வீடியோ போட்டுக்கிட்டு கொடுத்துருக்காங்க. விஜய்க்கு சொல்றேன், இவன் பூரா வெத்து வேட்டு, ஒருத்தனுக்கு தைரியம் கிடையாது, வந்து நிற்க மாட்டான். இதே மாதிரி தூண்டி விடுவான், ரவுடிகளை தூண்டி விடுவான், பணத்தை செலவு பண்ணி செய்வான். அதை மட்டும்தான் நீங்கள் இது பண்ணணும். அதனால இந்த கூட்டத்துக்கு பயப்படாதீங்க, உங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்க. ஊர் முட்டையும் வீச மாட்டான். இதே மாதிரி தான் கருணாநிதி இந்திரா காந்தி மேல கல்ல விட்டு எரிஞ்சார். போட்டு எமர்ஜென்சியில் கை கால ஒட்டிச்ச உடனே கல்ல விட்டு எரிட்டா அவர் உட்காந்துக்குவாரு. கல்ல ஒரு போராட்டத்துக்கு போய் தலைமைதானே சொல்லுங்க. 3 பேர் இவங்களையும் ஸ்டாலின் ஒரு போராட்டத்துக்கு எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து போய் நிற்க சொல்லுங்க பார்க்கலாம். உதயநிதியை போய் நிற்க சொல்லுங்க. இந்த கூட்டமே பயந்தாங்கொழி கூட்டம். ஆனா ஏவி விட்டு இருக்காங்க விஜய்க்கு. ஒரு முட்டையை அடிக்க மாட்டாங்க, ஒண்ணுக்கு லாயக்கு இல்லாத வேலையே. நீங்க பாட்டுக்கு உங்க பிரச்சாரத்துக்கு போங்க, ஒரு 10-20 பவுன்சர் வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு, ஓடியே போயிருவான் அவ்வளவு. அதனால விஜய் இதுல பயப்படாதீங்க. இந்த கூட்டத்தின் சதி திட்டத்தை கண்டு இதாகாதீங்க. உங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போங்க. மக்களை நம்ம திசை திருப்பணும். இப்படி ஒரு சமூக விரோதிகள் கூட்டத்தை ஆட்சியிலிருந்து தூக்கணும், இல்லைன்னா நாடு நாசமா போயிடும் அப்படிங்கிறத விஜய்க்கு அறிவுரையா கூப்பிட்டு சொல்றோம். இப்ப நேற்று பிரசாந்த் கிஷோரை அந்த லாட்டரி ஆதவர்ஜுன் கூட்டிட்டு பார்க்க வச்சிருக்காரு விஜய். அந்த லாட்டரி ஆதிவர்ஜுனோட வேலை என்னன்னா, விஜய்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதை பூரா வெளியில செலவு பண்ண வச்சு எலெக்ஷன் டைம்ல அவர் ஒண்ணும் இல்லாம ஆக்கணும். இது ஸ்டாலினோட ஏற்பாடு திருமாவளவன் மூலமா நடக்குது. பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவர்கிட்ட ஒரு 300 கோடியை பறிச்சு, விஜய்கிட்ட இருக்கிற பணத்தை பறிச்சு அவரை பினான்சியலா பொருளாதார ரீதியா வீக் ஆக்கணும். அவரை கையில் இருக்கிற பணத்தை காலி பண்ணணுங்கிறதுக்காக இவங்க போடுற சதி திட்டம் பிரசாந்த் கிஷோர். விஜய் புரிஞ்சுக்கணும், பிரசாந்த் கிஷோர் மாதிரி புரோக்கருங்க, டெக்காய்ட்டுன்னு சந்திரபாபு நாயுடு சொன்னாரு. இவங்களெல்லாம் நம்பி அரசியலில் இறங்காதீங்க. மக்களிடம் இருக்கும் உண்மையான செல்வாக்கை நம்பி இறங்குங்க. ஆதவர்ஜுனுக்கு தெரிஞ்சு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. ஆதவர்ஜுனுக்கு தெரியாமல் எல்லா முடிவையும் எடுங்க. ஆதவர்ஜுன் தான் உங்களுக்கு வைக்கப்பட்ட வேட்டு, அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால பிரசாந்த் கிஷோர்லாம் விரட்டிட்டு மக்கள் மன்றத்துக்கு போங்க. மக்கள்கிட்ட போய் ஓட்ட கேளுங்க. மக்கள்கிட்ட இருந்து ஆதரவை பெறுங்க. உங்களுக்கு மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்காங்களோ அதை வச்சு நீங்க பாத்துக்கலாம். அதனால இந்த கூட்டம் செய்யக்கூடிய சூழ்ச்சி இதை இது பலியாகி விடக்கூடாது. விஜய் பயப்படக்கூடாது. எப்படிதான் பயமுறுத்துவான், வெத்து வேட்டு இப்படிதான் பயமுறுத்துவான். எம்ஜிஆர் இப்படிதான் பயமுறுத்தினா. ஜெயலலிதா தான் அடி வாங்கி ஓடினான். ஒவ்வொருத்தனும் அடிச்ச அட்டின்னா ஓடினது. ஸ்டாலின் பெங்களூர் போயாலும் வரவே இல்லை. அவர் ஐயோ அம்மா கொள்றாங்கன்னு சொல்லி அரண்டு ஓடிட்டாப்புல. இதை தெரிஞ்ச உதயநிதி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை வரவே இல்லை. உள்ளே பிடிச்ச அடிக்கிற அவங்க கொடுத்த அடியில தான் இருந்தது. இப்போ எடப்பாடி மாதிரியால் யாருன்னா குட்டிச்சவரை ஆக்கிட்டாரு அதிமுகவை. இப்ப நேற்று பாத்தீங்கன்னா அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னு ஒண்ணு, அதை எடப்பாடி இது பண்ணாரு, நிறைவேற்றினாருக்கு. அவருக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம்னு விவசாயிகள் சங்கம்னு பண்ணியிருக்காங்க. இதுல எடப்பாடி விவரமா எம்ஜிஆர் போட்டோவும் போடல, ஜெயலலிதா போட்டோவும் போடல, இவர் போட்டோ. இவருக்கு பாருங்க, எம்ஜிஆர் அளவுக்கு பெரிய ஆளுன்னு இவருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அளவுக்கு கால் தூசி பண்ணுவீங்களா? எம்ஜிஆர் ஜெயலலிதா கால் அந்த அளவுக்கு ஆளுமை உள்ள ஆளா நீங்க ஆட்சியில இருக்கும் போதே ஐஏஎஸ் ஆபீசரை கூப்பிட்டு அம்மா படத்தையும் தலைவர் படத்தையும் சின்னதா போடு, என் படத்தை பெருசா போடுன்னு சொன்ன ஆளாச்சா நீங்க? அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டீங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்கா? அதிமுகவையும் ரெட்டையிலையும் விட்டுட்டு போனா உங்க சேலத்துல எடப்பாடி தொகுதியில டெபாசிட் கிடைக்காது. உங்களுடைய செல்வாக்கு அதுதான். அவங்க படத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த மாநாட்டில் போட்டிருக்காங்க. இப்ப செங்கோட்டையன் சொல்லிட்டாரு, அம்மா படத்தையும் தலைவர் படத்தையும் போடாம இவர் படத்தை பெருசா போட்டு பண்ணியிருக்காருன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு. முடிஞ்சு போச்சு. கோகுலேந்திரா அவங்களும் சொல்லிட்டாங்க போற போக்கு சரியில்லைன்னு. ஆக அதிமுகவை வேற ஒரு நல்ல ஆள்கிட்ட கொண்டாந்து கொடுக்க போறாங்க. எடப்பாடி நடக்கிற கூத்து இதுதான். சேலத்திலேயே உட்காந்துக்கிட்டு அரசியல் நடத்தின இதுதான். ஆக அதிமுகலையும் இது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவருக்கு என்ன சொல்றேன்னா, இவருக்கு விஜய்க்கு இந்த கூட்டம் பயந்தாங்கோலி கூட்டம் பண்றது எதையும் கண்டு பயந்துடாதீங்க. இந்த கூட்டத்தை ஒழிப்பது, நான் உங்களை திட்டுறோம் இருந்தாலும் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லணும்னா, இந்த கூட்டத்தை ஒழிப்பது தான் நம்ம லட்சியம். அதனால எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு யார் வந்தாலும் நாங்க வரவேற்கிறோம். யாராச்சும் ஒரு ஆள் ஒழிங்க இந்த சமூக விரோதிகள் கூட்டத்தை. அதுக்காக தான் விஜய்க்கு சொல்றேன், வாங்க உங்க விழுகிற ஓட்டை நீங்க பாருங்க. இந்த கூட்டம் பயமுறுத்தி ஓட வைப்பான், அதுக்கு பலிகடாகாதீங்க. இந்த வீடியோ இந்த ஆடியோ இவர்கள் போட்டது.
ரஜினிகாந்த் பேரை சொல்லி இந்த கூட்டம் இந்த திருட்டு கூட்டம் போட்டது அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விஜய்க்கு முதல் செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது ஸ்ரீமதி வழக்கு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது. 14 வயது இப்போ குழந்தை. அந்த பெண்ணு மாடியிலிருந்து குதிச்சுட்டாங்க, தற்கொலைன்னு வந்தது. அதுக்கப்புறம் உள்ள விசாரணை பண்ணுறோன்னாங்க. தற்கொலைன்னு வந்த உடனே காவல்துறை உயர் அதிகாரி, அப்போ டிஜிபியாக இருந்தார் சைலேந்திரபாபு, உடனே அறிக்கை விடுறாரு, இல்லை இது கொலை இல்லை தற்கொலை. போலீஸ்ல எப்படி இத்தனை நாள் இருந்தாங்கன்னே தெரியல. காவல்துறை விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு உயர் அதிகாரியும் இதுதான் முடிவுன்னு சொல்லக்கூடாது. அது வழக்கின் தன்மையை பாதிக்கும். நாளைக்கு உண்மையை நிரூபிக்கணும்னு போனா கூட டிஜிபி இப்படி சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாம காவல்துறையில் அதிகாரிகள் இருந்திருக்காங்க. இப்ப அந்த சாரிலேயே கமிஷனர் இப்படிதான் சொல்றாரு, இல்ல அந்த சாரியில சொல்லக்கூடாது. அதுக்காக தான் ஹைகோர்ட் வாங்கினாங்க. ஒரு அதிகாரிக்கு ஒரு சாதாரண ஒரு விசாரணை தெரிய வேணாமா? என்னத்தை சொல்றது? முன்னாடியே இது இப்படித்தான் லீடு கொடுக்கறது. நாளைக்கு அது வழக்குல போகும்போது குற்றவாளிகள் அது சாதகமா எடுத்துட்டு போவாங்களே. அதனால இது மாதிரி பண்ணாங்க. ஸ்ரீமதி வழக்குக்கு சொன்னாங்க. சரி, ஸ்ரீமதி வழக்கு கொலையா தற்கொலையா காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்குன்னா, சரி காவல்துறை விசாரிச்சுட்டு நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கான். முதல் குற்றவாளியா யார் போட்டிருக்கான் தெரியுமா? ஸ்ரீமதி அம்மாவையே முதல் குற்றவாளின்னு போட்டான். அப்ப ஸ்ரீமதி இது கொலையா தற்கொலையா பதிலே கிடையாது. அது என்ன சொல்றான்னு புரியல. அவங்க அம்மாவை முதல் குற்றவாளியா கேட்டான். அப்ப என்ன அர்த்தம்னா, ஸ்ரீமதி அந்த இது பிரச்சனை நடந்த உடனே அந்த ஸ்ரீமதி மரணத்துக்கு பிறகு பெரிய அந்த அந்த பள்ளியை அடிக்கிறது, இந்த மாதிரி கலவரம் நடந்தது. இந்த கலவரத்தை தூண்டி விட்டதாக ஸ்ரீமதி அம்மா மேல முதல் குற்றவாளியா சேர்த்துக்கலாம். முதல் குற்றவாளினா என்ன? வழக்கின் முக்கியமான இது எதுவோ அதில் சம்பந்தப்பட்டவங்க தான் முதல் குற்றவாளி. ஸ்ரீமதி சாவு கொலையா தற்கொலை அதில் சம்பந்தப்பட்டவங்களை தான் முதல் குற்றவாளியா வைக்கணும். கலவரம் ஏற்படுத்தினவங்களை கொண்டு போய் முதல் குற்றவாளியா வச்சுட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? இவங்க அது கொலையா தற்கொலையாகிறத பத்தியே கண்டுக்கல, அதை விசாரிக்கவும் இல்லை ஒழுங்கா. அதனாலதான் அந்த அம்மா மேலேயே கேச போட்டு விட்டான். கேவலம். இதெல்லாம் கொண்டு போய் இன்டர்நேஷனல் போலீஸ்ல காமிக்க. என் போலீஸ் இப்படி இருக்கான் பண்ணா காமிக்கும். அமெரிக்கன் போலீஸுங்களா பார், இங்க இப்படி ஒரு போலீஸ் இருக்கான்னு காமிக்கணும். கொலையா தற்கொலையாங்கிற வழக்குல கலவரம் பண்ணவங்களை போய் அதுவும் புகார் கொடுத்ததே அந்த அம்மா தான். ஸ்ரீமதியோட அம்மா தான் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்தவங்களையே குற்றவாளி ஆக்கிடுது. இது எதுல வருது? செந்தில் பாலாஜியில் என்ன ஆச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க. செந்தில் பாலாஜி பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்தினாரு. சுப்ரீம் கோர்ட் அவர் மேல வழக்கு போட்டு நடவடிக்கை எடுங்கன்னா 2000 பேர் பணம் கொடுத்தவன பூரா சேர்த்து விட்டான். சோ புகார்காரரையே குற்றவாளி ஆக்குற மிகப்பெரிய அறிவாளிகள் தமிழ்நாடு காவல்துறை தான். அப்ப 2000 பேர் மேலே கேஸ் போட்டா என்ன பண்ணுவான் செந்தில் பாலாஜி? இதுல புகார் கொடுத்த பணம் ஏமாந்தவன் நான் என்னையும் குற்றவாளி ஆகிட்டேன், எனக்கு கேஸே வேணாம் பண்ண போயிடுவான். அதுக்காகத்தான வழியுது. அதே மாதிரி ஸ்ரீமதி அம்மாவை முதல் குற்றவாளி ஆக்கிட்டான். அந்த அம்மா தான் அது கொலைன்னு கொடுத்தாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளே குற்றவாளி ஆக்கிட்டா நமக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவான்ட்டு இந்த புகாரை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு போயிடுவாங்க. ஆக இந்த ஸ்டாலினுக்கு எப்படி ஜால்ரா அடிக்கிறான் பாருங்க தமிழ்நாடு போலீஸ். கேவலமான விஷயம் இல்லை. மூணாவது அந்த சாரில் என்னாச்சு? அந்த பொண்ணுக்கு எதிராகவே எஃப்ஐஆர்ல பதிவு செஞ்சான். சுப்ரீம் கோர்ட் காரியத்து பண்ணாங்க. என்ன பொண்ணுக்கு எதிராகவே போட்டிருக்கீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் காரியத்து பண்ணாங்க. அப்ப யாரு பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களே குற்றவாளி ஆக்குறது. இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்னன்னு கேட்டீங்கல்ல, பாதிக்கப்பட்டவன் தான் குற்றவாளி, குற்றத்தை செய்பவன் கட்சிக்காரன், அவ்வளவுதான். குற்றத்தை செய்பவன் கட்சிக்காரனா இருந்துட்டா பாதிக்கப்பட்டவனும் குற்றவாளி ஆக்கிடுவான். 3 வழக்கிலையும் இதே தான் பண்ணியிருக்கான். அதனால தான் சொன்னது மோடஸ் ஆப்பரண்டி ஆஃப் த கிரிமினல்ஸ். இந்த கிரிமினல்ஸுடைய மோடஸ் ஆப்பரண்டி இதுதான். அதனாலதான் பாதிக்கப்பட்டவனையும் 3 வழக்கிலையும் குற்றவாளியாக கொண்டு வரான். அந்த சார் மூச்சே காணாம், அவ்வளவுதான். அதுல அந்த சார் கூட இப்ப கடைசி என்ன உண்டு, அந்த பொண்ணை தான் அது குற்றம் சொல்லுவான். திமுக கொடி வந்ததுன்னா அவன் சொந்தக்காரன் அதிமுக சொல்லுவான். திமுக கொடி வச்சுட்டு குடிச்சிட்டு நடு ரோட்ல கிடந்தான், அவனை ஒண்ணுமே இல்லாம வெளில அனுப்பிட்டு கொடியை பத்தி வாயை திறக்கல. இப்படி ஒரு கேவலமான அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குங்கிறது வெட்கக்கேடு. ஸ்ரீமதி வழக்குல உங்க எல்லா வழக்கிலையுமே பெண்களுக்கு எதிராகத்தான் நீங்க செய்யறீங்க. இதனுடைய பாவம் உங்களை விட. அதனால ஸ்ரீமதி வழக்கை ஒழுங்காக விசாரிக்கல. இதை அடுத்து அந்த ஸ்ரீமதி வழக்கை நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள் இதை இது பண்ணி
அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டி இதை வந்துக்கிட்டு வேற ஒரு இதுக்கு அனுப்பணும். மற்ற ஒரு ஸ்டேட் போலீஸ்கிட்ட சுப்ரீம் கோர்ட் சொல்ற மாதிரி ஒரு இது விசாரணை குழுவை அமைத்து மறுபடியும் விசாரிக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல ஆரம்ப கட்டத்தில் எனக்கு ஸ்ரீமதி வழக்கில் ஒரு சில சந்தேகங்கள் தான் இருந்தது பெருசாக. ஆனால் இப்போ அம்மாவையே குற்றவாளி ஆக்குறானா, இவனுக்கு தெரியும் குற்றவாளி, இவன் குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு தான் சார்ஜ் ஷீட் போடணும் அப்படிங்கிறது. இதை சட்ட ரீதியாக மேற்கொண்டு இது பண்ணுங்க. அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சிபிஐலாம் கேட்காதீங்க, சிபிஐ கேட்டிங்கன்னா பிரயோஜனம் ஆகும், 10 வருஷம் ஆகும். அதனால ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஸ்ரீமதி வழக்கில் எங்களுடைய கடுமையான கண்டனத்தை ஸ்டாலினுக்கும் காவல்துறைக்கும் தெரிவித்துவிட்டு இதில் வந்து மேற்கொண்டு சிறப்பு விசாரணைக்கு உத்தரவிடணும்னு சொல்லி சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் நீங்க கேஸ் போட வேண்டியதான்? அது புரியல, ரொம்ப பேருக்கு சட்டமே தெரியல. அவங்க கேட்குறாங்க, ஏன் சார் நீங்க கேஸ்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, குற்ற வழக்குகளில் வேற ஆளுங்க இம்ப்ளீடு பண்ண முடியாது. 3வது நபர்கள் குற்ற வழக்கில் இம்ப்ளீடு பண்ண முடியாது. சம்பந்தப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க தான் அதை பண்ண முடியும். அதனால உங்களுடைய அம்மா, தாயார், இவங்க தான் வந்து இந்த குற்ற வழக்குகளில் வந்து அவங்க தான் வக்கீலை நியமிக்கணும். மற்றவர்களுக்கு 3வது நபருக்கு அதில் உரிமை கிடையாது அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்ய விரும்பும். அடுத்தது, விசிகாவால் தாக்கப்பட்ட உமன் எஸ்ஐ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு உமன் எஸ்ஐ சோமநாதபுரம் அப்படிங்கிற காவல் நிலையத்தில் இருக்காங்க. அவங்கள மாறுதல் பண்ணிட்டாங்க சிவகங்கைக்கு. அப்போ விசிகா சம்பந்தப்பட்ட ஒரு இட பிரச்சனைனா புரியும்ல, லேண்ட் கிராபிங், அந்த நிலத்தை அபகரிப்பு, அது கூட அரசியல் தான் செய்யலாம். விசிகா ஆளுங்க போய் அந்த வழக்கு புகாரை கொடுத்துருக்காங்க நில விஷயமா. அதை கேட்க போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள. அந்த உமன் எஸ்ஐ என்ன சொல்கிறாங்க, சார் என்ன மாற்றிட்டாங்க சார் சிவகங்கையில், இன்னுமே நான் விசாரிக்க முடியாது, எனக்கு விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, அதனால எனக்கு அடுத்து எஸ்ஐ யார் வராங்களோ அவங்கள நீங்கள் விசாரிச்சுக்கோங்க, அவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் என்றும் பாராமல் அவங்கள போட்டு அடிச்சு உதைச்சு ஆஸ்பத்திரியில் காயத்தோடு அட்மிட் ஆகிருக்காங்க. இதுதான் இந்த வீடியோவை பாருங்க, அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறது. அப்போ அவங்க தான் புகார்தாரர். போலீஸ் போய் கேட்குறான், என்னன்னு இந்த மாதிரி சொன்னேன், என்னை மாற்றிட்டாங்க, விசாரிக்க முடியாது, அதுக்கு என்னை போட்டு தாக்கிட்டாங்க. போலீஸ் உயரதிகாரி என்ன சொல்றான், அதில் திமுகவின் கைக்கூலி ஆயிட்டான்ல, அவன் என்ன சொல்றான், அப்ப அந்த உமனிசை மேலதான் தப்புங்கிறான், விசிகா மேல தப்பு இல்லைங்கிறான். ஏன் அப்படின்னா, அந்த லேடி வந்து நாங்கள் சிவகங்கைக்கு போட்டோம், சோமநாதன், அவங்க இன்னும் அங்கே போகலை, இவங்க மேல நிறைய புகார் வந்திருக்கு அப்படிங்கிறான். இப்ப வெளியில இருக்கிற உங்களுக்கெல்லாம் ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னு வைங்க, அவங்க எப்ப அந்த டிரான்ஸ்ஃபர் போட்ட இடத்துக்கு போக முடியுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஊரை ஏமாத்துறான், போலீஸ் அதிகாரியின் பேர்ல ஊரை ஏமாத்துறான். எப்படின்னு கேளுங்க. இப்போ ஒரு எஸ்ஐயை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, உடனே அந்த எஸ்பி நினைச்சா யூ ஆர் ரிலீவ்டு, ஒரே ஒரு ஆர்டர், யூ ஆர் ரிலீவ்டு, யார் வராங்க அதை பத்தி பார்க்க வேண்டியது இல்லை, கொடுத்தா அடுத்த நிமிஷமே அந்த அம்மா போய். இவன் என்ன பண்றான், அவங்க ரிலீவ் ஆகாம உட்காந்துக்கிட்டு, மேலதிகாரி நீ ரிலீவ் பண்ண வேண்டியது தானேயா, அவங்களா ரிலீவ் ஆகி போவாங்களா? அவங்களா எப்படி ரிலீவ் ஆகி போக முடியும்? எஸ்ஐ லெவல்ல எஸ்பி போட்டா தானே போட முடியும். இத எஸ்பியை சொல்லியிருக்கான், அவன் முடியாதுன்ட்டு உடனே எஸ்பி அலுவலகம் குற்றச்சாட்டான். இந்த இதுக்கு போட்டான் பாருங்க, கரெக்டா அந்த இதை நீங்க வரணும். அந்த சாருக்கு டிஜிபி முடியாதுன்ட்டாரு அறிக்கை விட, டிஜிபி அலுவலகம் அறிக்கை. அப்ப உயரதிகாரி கொஞ்சம் நேர்மையானவன் சொல்ல மாட்டேன்ட்டான், அவன் அலுவலகம் அறிக்கைன்னு போட்டு அந்த உமன் இசை மேலேயே யார விசிகா கூட்டணி கட்சியை காப்பாற்ற அந்த உமன் இசை மேலேயே இதை போட்டு குற்றச்சாட்டை போட்டு உமன் இசை மோசம்
அதை பத்தி நிறைய பப்ளிக்ல இருந்து குற்றச்சாட்டு வருதுன்னு காட்டி கொடுக்குறான். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களே, துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எஸ்ஐவே காட்டி கொடுக்குறான். எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமைக்கு இந்த அரசாங்கம் போயிடுச்சுன்னு பாருங்க. காவல்துறை இப்படியா போறது? காவல்துறை பொதுவா அவங்க துறையில் இருக்கிற அதிகாரிகளை காப்பாற்றுவாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாலுமே பூசி முழுங்குவாங்க. ஆனா இப்ப எப்படி மாறிடுச்சு? ஸ்டாலினை ஐஸ் வைக்கணுங்கிறதுக்காக எவனையும் காட்டி கொடுக்க காவல்துறை ரெடி. அவ்வளவு கேவலமான அதிகாரிகள் இந்த காவல்துறையில இருக்காங்கிற ஒரு உமன் எஸ்ஐக்கு சப்போர்ட் பண்ண வேணாமா? அந்த அம்மா லீவ் ஆகணையா? அவங்களை பத்தி பப்ளிக்ல நிறைய புகார் வந்தா, பப்ளிக் புகார் வந்தா சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தானே, இல்ல டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது தானே? விசிகாரன் புகார் கொடுத்த உடனே உமன் எஸ்ஐ கட்டவங்க ஆயிட்டாங்களா? கேவலமான ஒரு அரசாங்கம். உங்க கட்சிக்காரனுக்காகத்தான் வேலை பண்ணீங்க, கூட்டணி கட்சிக்காரனுக்கு சேர்த்து வேலை பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறது. இந்த பெண் பாவங்கள் எல்லாம் ஸ்டாலினை சும்மா விடாது. அந்த சார் பெண்ணோட பாவம், இன்னைக்கு ஸ்ரீமதி அம்மாவோட பாவம், இவருடைய பாவம், இந்த உமனிசையோட பாவம் உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு பாருங்க. கூடிய விரைவில் இதற்கான பதிலை, தண்டனையை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். உங்களுக்கு துணை நிற்கும் காவல்துறை அதிகாரிகளும் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வேண்டும். அடுத்தது இந்த ஈவேரா பிரச்சனை வெறும் மாதிரி இல்லை. இந்த பொன்முடி 3 வருஷம் பொன்முடி 3 வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டிய பொன்முடி சொல்றாரு, இவருக்கு நாம் தமிழருக்கு வாக்கு குறைஞ்சதுக்கு காரணமே அவர் ஈவேராவை திட்டினதுதான். நீங்களும் எப்படி மந்திரியா இருக்கீங்கன்னு புரியல, காலேஜில் லெக்சரர் இருந்தீங்கிறாங்க. இவருக்கு சீமானுக்கு ஓட்டு குறைஞ்சிருக்கா? போன தடவை 10,000 ஓட்டு வாங்கினாரு, இந்த தடவை 23,000 ஓட்டு வாங்கியிருக்கு. கணக்கு ஒன்றும் புரியாத உங்களுக்கு, வேற எதுவும் நீங்க எக்கனாமிக்ஸ் லெக்சர் எடுத்துருப்பீங்களோ? கணக்கே புரியலையா? 10,000 ஓட்டு வாங்கினவரு 23,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதனால ஈவேராவை திட்டினதுனால ஓட்டு குறைஞ்சிருச்சான். அப்புறம் அந்த 13,000 ஓட்டு எப்படி வந்துச்சான்? பிஜேபியோட ஓட்டான். எந்த ஓட்டுனாலும் பிஜேபியோட ஓட்டாரு, அதிமுக ஓட்டா இருக்கட்டும், இவங்களுக்கு கூடி இருக்கான். 5,000 ஓட்டு கூடி இருக்கு. அதுவும் அதிமுக அவனும் ஜென்மனிஜானு திமுகவுக்கு போட மாட்டான். அதிமுகவின் முதல் எதிரி அதிமுக ரத்தம் ஓடக்கூடிய எந்த தொண்டனும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட மாட்டான், நான் அடிச்சு சொல்றேன். அதனால உங்களுக்கு அதிமுக ஓட்டு போட்டா அந்த 5,000 ஓட்டு புதுசா 18 வயசு ஆனவன் போட்ட ஓட்டு. சீமானுக்கு 10,000 ஓட்டு 23,000 ஆயிருக்கு. இதுக்கு நோட்டாவுக்கு 6,100 ஓட்டு விழுந்திருக்கு. அதையும் உங்களுக்கு எதிரான ஓட்டு, சேர்த்துக்கணும். அதனால ஈவேராவை திட்டினதுனால அவர் வாக்கு கூடி இருக்கு. இனிமேலும் ஈவேராவை யார் யார் திட்டுறாங்களோ அவங்களுக்கு வாக்கு கூடும். ஈவேரா என்ற மோசமான மனிதரை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கீங்கன்னா நீங்களும் அதே கேட்டகரியை சேர்ந்தாங்க. உங்க காட்டத்தை திராவிட ஜீனே இந்த ஜீனு தான். அதனால ஈவேராவை தாக்கி பிடிக்கிறாங்க. அவர் தான் சொல்லிட்டாருல்ல சீமான், என் தம்பிகள் ஈவேராவை நான் சப்போர்ட் பண்ணுவேன், கட்சி விட்டு போகிறார். எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. என்னைய பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம். தன்மானம் இல்ல, ஈவேராவை புரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒரே கரெக்ட். வெளியில போங்க. என் தலைவன் பிரபாகரன் வந்து சொன்னாலே நான் ஈவேராவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டார். இதை விட என்ன வேண்டி இருக்கு? மூடிட்டு போங்க ஐயா. ஈவேரான்னு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர் என்று நேர்வால் வர்ணிக்கப்பட்ட ஒரு நோயாளி பின்னாடி போய் சுத்திக்கிட்டு தெரியுறீங்க. எவ்வளவு நாளைக்கு இது பண்ணுவீங்க? நீ ஈவேராவால் ஓட்டு பாதிக்குதுங்கிறீங்க இல்ல, நான் திரட்டினேன் ஈவேராவுக்கு எதிராக. எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா ஈவேராவுக்கு எதிராக? சாமி கும்பிட்டு கொண்டிருக்கும் நம் அனைவருக்கும் முதல் எதிரி ஈவேரா. காரணம் இறைவனுக்கு செருப்பு மாலை போட்டவர், இறைவனை நிந்தித்தவர். அடுத்தது பாப்பானையும் பாம்பையும் கண்டால் பாப்பானை அடின்னு சொன்னதுனால அத்தனை பார்ப்பனர்களுக்கும் சொல்கிறேன், உங்களுடைய முதல் எதிரி ஈவேரா. அடுத்தது வன்னிய பெருமக்கள், உங்களுக்கு சொல்றேன், உங்களை எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசினார், வீடியோ போட்டு காமிக்கவா? நீங்களும் அந்த ரகத்தை சேர்ந்தவர் தான் சொன்னதா துரைமுருகனை சொல்றார். உங்களுக்கு முதல் எதிரி ஈவேரா. முக்குளத்தோர் ஒரு விபச்சாரிக்கு பிறந்த 3 மகன்கள்னு சொன்ன மதுரையில் 1973 சாகுற வருஷம் சொன்ன ஈவேரா உங்கள் அனைவருக்கும் பொதுவான எதிரி. நோட் பண்ணிக்கணும். இந்த இதுல வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய 4 எதிரிகள் இருக்கிறார்கள். அதுல முதல் பார்ப்பனர்கள், இரண்டாவது சமுதாயத்தில் கீழ் ஜாதியை சேர்ந்தவர்கள், மூன்றாவது இந்து முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், 4வதுன்னு சொல்லி 1963 செப்டம்பர் மாசம் பண்ண காப்பி அண்டருக்கு விடுதலையில
அப்படி பார்த்தால் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஈவேராவுக்கு எதிரிகள். நீங்க ஈவேராவை எதிர்க்கணும். நீங்க ஆக ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்க்க வேண்டிய ஒரு எதிரியை இந்த திராவிட மாடல் தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்கணும். சீமான் சொல்லக்கூடிய அத்தனை கருத்துக்களும் உண்மையான கருத்துக்கள். அவர்களுக்கு இத்தனை பிரிவை சேர்ந்த மக்களும் ஆதரவை தெரிவிக்கணும் இந்த விஷயத்தில் அப்படிங்கிறது என்னுடைய அடுத்த கருத்து. அடுத்தது இந்த டிடிவி தினகரன், இதுதான் ஒரு அரசியல்வாதிங்கன்னு உங்க கதை தெரியாது. அதிமுகவே குட்டிச்சவராக்குனாலுங்களாச்சு. உங்க குடும்பம் தானே குட்டிச்சவராக்குச்சு. அவரு சீமானுக்கு சொல்றாரு, இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷத்துலயாவது சீமான் திரும்பி ஈவேராவை பத்தி புரிஞ்சுக்கணும். ஈவேராவை பத்தி புரிஞ்சதுனாலதான் சொல்றான், உங்க உடம்புல எல்லாம் அந்த நல்ல இது இருந்ததுன்னா, மான உணர்ச்சி இருந்ததுன்னா அந்த ஆளை நீங்க ஆதரிக்கவே கூட. அதிமுகவை கெடுத்து குட்டிச்சவராக்குனது யாரு? உங்களுக்கு ஸ்லீப்பர் செல்லி யாரு? கருணாநிதிக்கு அதிமுக உங்க குடும்பம் பூரா தான். உங்க குடும்பம் பூரா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு அதிமுக பேரை கெடுத்தவங்க நீங்க ஈவேராவை பத்தி பேசுறீங்க. ஈவேராவை பத்தி பேச தகுதி வேணாமா? அதனால டிடிவி தினகரன் சொல்றேன், இந்த பிஜேபி காரங்க அவரெல்லாம் கதிலே சேர்க்காதீங்க. டிடிவி தினகரன் போல ஆளுகளை நீங்க பிஜேபியில கூட்டணி வச்சீங்கன்னா உங்களுக்கு விழுகிற ஓட்டம் விழுகாது அப்படிங்கிறத. ஈவேரா பார்த்துருக்கீங்க நம்ம அந்த டிடிவி தினகருக்கு. உங்க கதையெல்லாம் என்கிட்ட அவ்வளவு இருக்கு. எத்தனை பேர் கதையைத்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது. அவங்க கதையெல்லாம் கட்சி நிர்வாகிகளை அப்பாயிண்ட் பண்றதுல என்னென்ன வேலை பண்ணீங்க, பெண் நிர்வாகிகளை அப்பாயிண்ட் பண்றதுல என்னென்ன வேலை பண்ணீங்க, நிறைய ஆதாரத்தோட வேணாம். ஒவ்வொருத்தரையா பேசிக்கிட்டு எங்க போகுது, எல்லாத்தையும் திட்ட வேண்டியது இருக்கு. நீங்க எல்லாம் பேசாதீங்க. டிடிவி அதிமுகவுக்கே நீங்க லாய்க்கு இல்லை. அதிமுக குட்டிச்சவர் ஆக்குனது உங்கள் குடும்பம் பணக்கார குடும்பம் ஆயிட்டு அதிமுகவை குட்டிச்சவர் ஆக்குனீங்க. இன்னைக்கு திரும்பி ஈவேராவுக்கு குரல் கொடுக்குறது. ஆனால் ஈவேரா கேட்டகரி தான் நீங்களும். அதனால அவருக்கு குரல் கொடுக்கறது ரைட்டு தான். வேறு மனநிலை பாதிக்கப்பட்டவர்ன்ட்டாங்க. அப்போ மனநிலை பாதிக்கப்பட்ட குரூப்பு கூட போய் சப்போர்ட் பண்ணுங்க. அதனால ஈவேராவை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. டிடிவி தினகரன் காட்டி கொடுத்தவர்கள் நீங்கள் அப்படிங்கிறத அடுத்த கருத்தா பதிவு செய்வோம். அடுத்தது மத்திய பட்ஜெட்டை பத்தி ஸ்டாலின் சொல்றார். இல்லை இல்லை என்று சொல்வதற்கு ஒரு பட்ஜெட் தேவையா? ஏன் என்ன இல்லை இல்லைங்கிறாங்கன்னா, இவர் போய் பிச்சை எடுக்கிறார் மத்திய அரசாங்கம். ஒரு மாநிலம் இவ்வளவு வரியை வச்சுக்கிட்டு இந்த இதுல உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டியில நீங்களும் பாஜக அரசும் கூட்டணி வச்சுக்கிட்டு மக்களை கொள்ளையடிச்சு வரியா போட்டு பாவம் ஏழை மக்கள் இருந்து அத்தனை பேர் ரத்தத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுல 50% ஜிஎஸ்டி உங்களுக்கு வருது கொட்டுது. இவ்வளவு வச்சுக்கிட்டு ஆளை தெரியாம 9 லட்சம் கோடி கடனை வேற வச்சுக்கிட்டு அது அவன்கிட்ட போய் பிச்சை கட்டிங்கன்னா மத்திய அரசாங்கத்தினா அப்புறம் எதுக்கு நீங்க ஆட்சி நடத்துறீங்க? விட்டுட்டு போங்க. எதுக்கு எடுத்தாலும் எங்களுக்கு மத்திய அரசு ஒன்றும் கவனிக்கல. மத்திய அரசு எப்படி கவனிப்பா? நீ ஒரு மாநில அரசு இல்லையா? நீ ஒரு தனி நிர்வாகத்தை நடத்தலையா? உங்களுக்கு வரி வருமானம் இல்லையா? யாராச்சும் இப்படி போய் பிச்சை கேட்டிருக்காங்களா? ஸ்டாலின் கேட்ட மாதிரி மத்திய அரசாங்கத்திட்ட ஜெயலலிதா இருந்தாங்க, மத்திய அரசை எதிர்த்து தான் இருந்தாங்க. யார்கிட்ட போய் உங்களை மாதிரி கையை எதி பிச்சை கேட்கறீங்க? மோடியார் லேடின்னு சொல்லி தைரியமா பிரதமர் ஆவார்னு தெரிஞ்சு மோடியார் லேடின்னு சொல்லி எதிர்த்தவங்களாச்சே. நீங்க பெரிய வீரம் பேசுவீங்களா? அங்கேயும் போய் பிச்சை கேட்கறீங்க, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அவன் மத்திய அரசாங்கத்தையும் ஒன்றிய அரசுன்னு கிட்ட அடிப்பாரு, இவர் போய் பிச்சை கேட்பாரு, அவங்க கொடுத்துருவாங்களா? என்ன ஒரு வேடிக்கையானது. தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு, எந்த ஒரு மாநிலமாவது இவர்களை போல் போய் பிச்சை கேட்கிறாங்களா மத்திய அரசாங்கத்தில்? தன்மானத்தோட இருக்கான் எல்லா மாநிலத்திலையும். போய் கேளுங்க. சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாரு? 13 MP 14 MP ஜெயிச்சுட்டு எம்பியும் உனக்கு கொடுக்குறேன் சப்போர்ட், எனக்கு மந்திரியே வேணாம், எனக்கு இது கொடு, நிதி உதவி கொடுன்னு கேட்கிறான். ரைட்டோட போய் உங்களை மாதிரி போய் பிச்சை கேட்கலையே. 23 MP வச்சிருக்கீங்கல்ல, வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு மத்திய அரசாங்கத்திட்ட பேரம் பேசலாம்ல. அன்னைக்கு உங்க அப்பா பேரம் பேசினார் இல்ல 2004ல, எனக்கு ஐடி மந்திரியை கூட சம்பாதிக்கிறதெல்லாம் கொடுன்னு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்காகவும் தானே கேட்டீங்க. என்னைக்கு தமிழ்நாட்டுக்காக நீங்க பேசியிருக்கீங்க? தமிழ்நாட்டுக்காக என்னைக்கு கேட்டிருக்கீங்க? அதனால இல்லை இல்லைன்னு சொல்ற பிச்சை எடுப்பது மிக கேவலமான விஷயம். எந்த மாநிலத்திலையும் எந்த முதலமைச்சரும் இப்படி பிச்சை கேட்டதை நாங்கள் பார்த்ததில்லை. எம்ஜிஆர் கூட இருந்தார், பிச்சை கேட்டதில்லை. அவர் இருக்கக்கூடிய இதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்தினார். அங்க போய் நிக்கலை. அது சுயமரியாதை இருக்கிறவங்க எம்பியை வச்சுட்டு பேரம் பேசுறாங்க. உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தா போய் பண்ணுங்க. நீங்க மத்திய அரசாங்கத்தை பூரா எதிர்த்துக்கிட்டு அவனோட சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு பிச்சை கொடுன்னு கேட்டா எப்படி கொடுப்பான்?
அப்படிங்கிறது தான். பச்சை எடுக்கணுமே, அம்மா தாயே பிச்சை போடுங்க அம்மா, ஒன்றிய அரசே பிச்சை போடுன்னு போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பி இதால் அடிச்சுதான் இருக்கும். பிச்சை எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு தகுதி இல்லையே. எவன் பிச்சை போடுறான்னா அவனை பாராட்டி பேசி தானே பிச்சை எடுக்கணும். அவனை திட்டிக்கிட்டு பிச்சை எடுக்கக்கூடிய கேட்டகரி நீங்க. அதனால சொல்றேன், ஸ்டாலின்ட்ட ஒழுங்காக தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் வரி வருமானத்தை வைத்து அரசியல் நடத்துங்கள், அரசாங்கத்தை நடத்துங்கள். 8 லட்சம் கோடி 9 லட்சம் கோடின்னு சொல்லி நிர்வாகத்தை நடத்த தெரியாமல் கடனை வைக்காதீங்க. எல்லாத்துக்கும் மேல மத்திய அரசாங்கத்தில் போய் பிச்சை கேட்காதீங்க அப்படிங்கிறதையும் ஸ்டாலினுக்கு செய்தியாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.